ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தல அஜித் ஓஜி சம்பவம் சம்பவம் பண்ணிட்டு போயிருக்கு. இந்த பாடல் நம்ம ஜிவி பிரகாஷோட இந்த ஓஜி சம்பவம் பாடல் பட்டை இழப்பு இருக்கு. தெறிக்க விட்டுதான் சொல்லணும். தெறிக்க விடலாமா அப்படின்னு சொல்ற மாதிரி தெறிக்க விட்டுட்டு தான் சொல்லணும். திரைப்பட பாடலே இவ்வளவு இதால ஆகுதுன்னா ஜிவி பிரகாஷம் ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த 2 பேரும் தல அஜித்துக்காண்டி பட்டை கிளம்புற மாதிரி லிரிக்ஸில் வச்சிருக்காரு. லிரிக்கல்ல செம்மையா சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படிதான் சொல்லணும். இந்த லிரிக்கல்ல அவர் நம்ம தல அஜித் மாசா இந்த கார் ரேஸு காரு அதெல்லாம் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி அதுல துப்பாக்கி தோட்டா பீரங்கி எது வந்தாலும் நானே சமாளிக்கிறேன் அப்படின்னு தல அஜித் டைலாக் செமையா பண்ணியிருக்கான்னு சொல்லணும். ஆனால் அந்த திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளே மக்கள் ரொம்பவே எதிர்பார்த்துருக்காங்க. இந்த திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகும், எப்படி தியேட்டர்ல போய் இந்த ஓஜி சம்பவம் பாடலை பார்க்க போறோம் அப்படின்ட்டு மரண வெயிட்டிங்ல தல அஜித் ரசிகர் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த ஓஜி சம்பவம் பெரிய சம்பவம் பண்ணியிருக்கு அப்படிதான் சொல்லணும். தமிழ் திரைப்படத்துல நம்ம குட் பை டூப்ளிகேட் திரைப்படத்தை டீசர் முதல் இடத்துல இருக்கு. வியூஸ்ல பட்டை கலப்பிருக்கு. அதே மாதிரி ஓஜி சம்பவம் லிரிக்கல் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலயும் பட்டை கலப்புற மாதிரி டைலாக்லாம் இருக்கு. அதே மாதிரி தல அஜித்னா சும்மாவே கிடையாது. அவரோட டெலிவரி செம்மையா பண்ணுவாரு. அது டைலாக் டெலிவரிலாம் செம்மையா பண்ணுவாரு. நம்ம தல அஜித் கண்டிப்பா தல ரசிகருக்கு எல்லாமே இது ஒரு பெரிய ட்ரீட்டா இருக்கும் அப்படிதான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஆதிக் ரவிச்சந்திரன் நம்ம தல அஜித்தோட ஃபேனு. அதனால நம்ம தல அஜித் எப்படி சம்பவம் பண்ணுமோ அப்படி சம்பவம் பண்ணியிருக்காருன்னா சொல்லணும். இதுல நம்ம தல அஜித் செம்மையா கன் ஃபைட்லாம் செம்மையா பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி செம்மையா என்ஜாய் பண்ணி இந்த திரைப்படத்தை தல அஜித் நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கணும். கண்டிப்பா இந்த திரைப்படம் கிளப்பும் தான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஓஜி சாங்